இந்த அரசாங்கம் என்பது கடந்த காலத்திலே புகழ் பெற்றது. என்ன புகழ்? இந்திய எதிர்ப்பு புகழ் இருக்கிறது, அவர்கள் ஆன்டி இந்தியன் புகழ் இருக்கிறது. ஆகவே இந்தியாவை எதிர்த்துத்தான் இவர்கள் வெளிச்சத்தையே வந்தார்கள். நான் அவர் சொல்லியிருக்கேன், we don't want sympathy, we want justice. ரணிலும் சஜித்தும் வாக்கை பிரித்த காரணத்தினாலே கூரையை பிரித்தார்கள் இருவருமே, அந்த ஓட்டைக்குள்ளே குதித்து விட்டார்கள் உள்ளே. அதுதான் நடந்தது. இதன் பின்னர் நீங்கள் பார்லிமெண்டத்துக்கு போகும் எண்ணமில்லை உங்களுக்கு? கொழும்பில் போட்டியிட போவதில்லை. வீரகேசரி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் மற்றும் ஒரு நேர்காணலில் உங்களை சந்திக்கின்றோம். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பரபரப்பாக நெருங்கிக் கொண்டிருக்கிறது. பிரச்சாரங்கள் தீவிரமடைந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் அண்மை காலத்தில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்னர் இந்திய பிரதமர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டு இருந்தார். அது ஒரு பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விடயம். மலையக மக்களின் பிரதிநிதிகளும் அவரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தனர். அந்த விடயங்கள், நாட்டின் தற்போதைய நிலைமை, புதிய அரசாங்கத்தின் செயற்பாடுகள், மலையக மக்களின் நிலைமை உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பாக நாங்கள் இன்று பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். அதற்காக நாங்கள் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் அவர்களை எமது கலைத்திருக்கின்றோம். இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் அவரிடம் பல கேள்விகளை கேட்க தயாராக இருக்கின்றோம். வணக்கம். வணக்கம் ராபர்ட். வணக்கம் வீரகேசரி. கருத்த உடை ஏதாவது செய்தி சொல்கிறீர்களா? அப்படி அல்ல. கருப்பை ரொம்ப பிடிக்கும், அவ்வளவுதான். சொல்லுங்க. ஓகே. இந்திய பிரதமரின் விஜயம் நான் நினைக்கின்றேன் பல தசாப்தங்களுக்கு பின்னர் முக்கியத்துவம் மிக்கதாக பார்க்கப்படுகிறது. பலரும் அது தொடர்பாக பேசுகிறார்கள். ஒரு வெற்றிகரமான விஜயம் என்று பேசப்படுகிறது. நீங்கள் அவருடன் பேசிய விடயங்கள் நாங்கள் பிறகு பேசும். அதற்கு முன்னதாக பொதுவாக இம்முறை பாரத பிரதமரின் விஜயத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இல்லை, இந்தியா இலங்கையின் பெரிய அண்ணா என்று சொல்வார்கள், பிக் பிரதர் என்று சொல்வார்கள். நான் பிரதரோட சொன்னேன், நீங்கள் பிக் பிரதர் அல்ல, பிக் சிஸ்டர் என்று சொன்னேன். பெரிய அக்கா என்று சிரித்தார் அவர். உண்மை அதுதான். என்ற அக்கா என்று சொல்லும் பொழுது ஒரு பெண்ணை நாங்கள் வர்ணிக்கிறோம், அப்படித்தானே? பெண் என்று சொல்லும் பொழுது கொஞ்சம் தாய்மை, அன்பு, பண்பு, பாசம் அதெல்லாம் ஆண்களை விட அதிகமாக இருப்பதாக தான் ஒரு 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 எண்ணப்பாடு இருக்கிறது அல்லவா? அதை தான் குறிப்பிட்டேன். ஆகவே அப்படித்தான் இந்தியா பார்க்க வேண்டும். பார்த்தால் இலங்கை எதிர்காலம் வளம் பெறும், அவ்வளவுதான். இம்முறை அவருடைய விஜயம், அவர் நடத்திய சந்திப்புகள், செய்யப்பட்ட விடயங்கள் தொடர்பாக எப்படி பார்க்க? இல்லை, நிறைய புரிந்துணர்வு உடன்படிக்கை செய்திருக்கிறார்கள். உடன்படிக்கையில் புரிந்துணர்வு உடன்படிக்கை, அதை வெளிநாட்டு அமைச்சர் நண்பர் விஜய் தேரத் பாராளுமன்றத்தில் சொல்லிய பிள்ளை எழுதி நான் கேட்டேன், அவற்றை ஏன் நீங்கள் வை டோன்ட் டேபிள் இட், ஏன் அதை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க மாட்டீர்கள் என்று கேட்டேன். சம்பந்தப்பட்ட அமைச்சர்களை பேசி சமர்ப்பிப்பதாக சொன்னார். அது தொடர்பாக பின் 2 நாட்களுக்கு பிறகு இன்றை அழைத்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அதை பற்றி வினவினார். நான் சொன்னேன், ஆமாம், நீங்கள் மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, மறைக்க போனால்தான் இது பிரச்சனை வரும், மறைக்க வேண்டாம். மட்டுமல்ல, அது மூலமாக இலங்கைக்கு இந்திய அரசு, பேரரசு எவ்வளவு உதவியை செய்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி சிங்கள மக்கள் அறிய வேண்டும் அல்லவா? ஆமாம், நிச்சயமாக நான் அதை ஆலோசனை செய்து பாராளுமன்றம் சமர்ப்பிக்கிறேன் என்று சொன்னார். நான் சொன்னேன், யாரையும் விட்டு சமர்ப்பிக்காதீர்கள், நீங்களே சமர்ப்பிக்கன்னு சொன்னேன். ஏற்றுக்கொண்டார். பார்ப்போம். இம்முறை விஜயம், அவர் இந்திய பிரதமரின் விஜயம் ஏன் முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது? காரணம் என்னவென்றால், இப்போ புதிய அரசாங்கம் வந்திருக்கிறது. இந்த அரசாங்கம் என்பது கடந்த காலத்திலே புகழ் பெற்றது. என்ன புகழ்? இந்திய எதிர்ப்பு புகழ் இருக்கிறது, அவர்கள் ஆன்டி இந்தியன் புகழ் இருக்கிறது. ஆகவே இந்தியாவை எதிர்த்துத்தான் இவர்கள் வெளிச்சத்தையே வந்தார்கள். 87ஆம் வருடத்திலே இந்திய ஒப்பந்தத்துக்கு எதிராக தெருவில் இறங்கி பெரிய போராட்டங்கள் செய்து அது மூலமாக ஏறக்குறைய 70,000 சிங்கள மக்கள், இளைஞர்கள் கொல்லப்பட்டார்கள். பெரும் கலவரம் நடந்தது. அதுக்கு முன்னாலே கூட 65 காலத்திலிருந்து கூட 5 வகுப்புகள் நடத்தினார்கள் இவர்கள். விஜய வீர காலத்திலே அந்த 5 வகுப்பில் ஒரு வகுப்பு என்பது இந்திய ஏகாதிபத்தியம் என்ற வகுப்பு. அதிலே இந்தியாவை ஏகாதிபத்தியமாக கருதி பேசினார்கள். அது மட்டுமல்ல, மலையக பெருந்தோட்டங்களில், தோட்ட தொழிலாளர்கள் வீடுகளில் எல்லாம் அறிஞர் அண்ணா, கருணாநிதி, எம்ஜிஆர் ஆகியோர் படங்கள் தொங்குவதை கூட குறையாக சொல்லி இந்தியாவின் ஆதிக்கம் இலங்கைக்குள் வந்துவிட்டது என்று சொல்லி அதன் அடையாளமாக மலைய தொழிலாளர்களை சுட்டிக்காட்டி பிரச்சாரம் செய்தார்கள் இவர்கள். ஆகவே அது கடந்த காலம், மாறிவிட்டாலும் தெரியாது, பார்ப்போம். அதுதான் காரணம். அதனால் தான் அந்த விதி. ஆமாம். சரி, ஓகே. உங்களுடைய சந்திப்பு எப்படி இருந்தது பிரதமர்? சிறப்பாக இருந்தது. ஏனென்றால் நாங்கள் இந்திய வம்சாவளி தமிழ் மக்கள் என்பது தான் எங்களது வரலாற்று அடையாளம். அது மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்பொழுது இலங்கையில் வாழக்கூடிய இந்திய வம்சாவளி தமிழர்களுக்கு இன அடையாளம் தொடர்பாக இன்னும் தொடர்ச்சியாக அது விவாதம் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கு. யாரும் அவசரப்பட முடியாது. எவருக்கும் ஒரு ஆசை இருக்கலாம். மலைய தமிழ் என்று அழைக்க வேண்டும் என்று சொல்லலாம், இந்திய வம்சாவளி தமிழ் என்று அழைக்க வேண்டும் சொல்லலாம், தமிழ் என்று அழைக்க வேண்டும் என்று சொல்லலாம், இலங்கை தமிழ் அழைக்க வேண்டும் என்று சொல்லலாம். அதெல்லாம் ஒருத்தர் விருப்பம், நிலைப்பாடு, பிரச்சனை இல்லை. ஆனால் இது விவாதம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, அவசரப்பட முடியாது, மெதுவாக தான் எடுத்து வர வேண்டும். என்னை பொறுத்த கேட்டால் நான் எல்லோருமே தமிழர்கள் என்ற அடையாளத்துக்கு வர வேண்டும் என்று சொல்வேன். ஆனால் அது கூட அவசரப்பட முடியாது, இது தனிப்பட்ட நிலைப்பாடு. ஆனால் பொதுவாக இன்று
இலங்கையிலே அதிகாரப்பூர்வமான ஆவணம் இங்கே இருக்கிறது, சென்சஸ் தானே, ஜனத்தை கணக்கெடுப்பு. அதன் போது நான் பாரிய ஒரு பங்களிப்பு வழங்கியிருந்தேன். காரணம், சிவில் சொசைட்டி சார்ந்த பலர் என்னை சந்தித்தார்கள். சந்தித்து மலைய தமிழர் என்ற அடையாளத்தை புகுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், மலைய தமிழர் என்ற அடையாளம் மட்டுமல்ல, மலைய தமிழரும் இருக்க வேண்டும், ஏற்கனவே இருப்பது இந்திய தமிழர் என்றும் இருக்க வேண்டும். ஆகவே இந்திய தமிழர் ஸ்ட்ரோக் மலைய தமிழ் இப்படித்தான் பிரதிருக்கிறது. அல்லது ஒரே அடையாளம் தான் மலைய தமிழர், இந்திய தமிழர் ஸ்ட்ரோக் இருக்கு. அதைத்தான் நான் தான் அப்பொழுது ரணில் விக்ரமசிங்கோட பேசி கடிதம் எழுதி, அதே வேளையில் அந்த ஜனத்த கணக்கெடுப்பு திணைக்களத்தின் டிரெக்டர் ஜெனரலிடம் பேசி அதை ஏற்பாடு செய்தேன். அது மட்டுமல்ல, உடனடியாக அவர்களே சொன்னேன், அந்நேரத்திலே நாங்கள் எதிர்கட்சியில் இருக்கின்றோம், ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய அரசாங்க அமைச்சராக தம்பி ஜீவன் இருந்தார், அவரையும் கண்டு சந்தித்து பேசுகிறேன் சொன்னேன். பேசினார்கள். அப்போ அது மூலமாக தான் இப்போ வந்திருக்கிறது. ஆகவே அடரகுமார் சாநாயக்க மலைய தமிழர் அடைய தரவில்லை. பாராளுமன்றத்தை பேசிய பொழுது அது பார்த்து பயன்படுத்தினார். நான் தான் எழுந்து அவர் வாழ்த்து தெரிவித்தேன். ஏனென்றால் அவர்கள் சொன்னார்கள் தான் வாழ்த்து தெரிவித்தேன். அவர்கள் மலைய தமிழ் என்ற ஒரு இனம் இருப்பதை அங்கீகரிக்கவே இல்லை. அவர்கள் வரலாறு கூறாக அதுதான் வாழ்த்து தெரிவித்ததை தவிர மற்றபடி இந்த அதுதான் அடையாளம் என்பதை நீங்கள் காட்டவில்லை. அந்த அடையாளத்தை நாங்கள் ஏற்கனவே ஏற்படுத்தி விட்டோம். இந்திய தமிழர் ஸ்ட்ரோக் மலைய தமிழர். அது தொடர்ந்து அந்த விவாதம் நடக்கட்டும். கடந்த காலங்களில் தொடர்பாக பேச்சுக்கள் புத்திஜீவிகள் மட்டத்தில் நடைபெற்றன. நாங்கள் கலந்து கொண்டோம். அதில் என்ன முடிவெடுக்கப்பட்டது? இல்லை, முடிவெடுக்க முடியாது. விவாதம் நடக்கிறது சொன்னேனே, முடிவெடுக்கப்படவில்லை. விவாதம் நடக்கட்டும், பிரச்சனை இல்லை, அவசரப்பட வேண்டும். சார், உங்களுடைய மதிப்பீட்டின்படி 200 வருடங்களுக்கு முன்னர் இலங்கை காலத்தில் வரப்பட்ட அந்த தமிழ் மக்களின் அடையாளம் என்ன? அடையாளம் படி விவாதம் நடக்கிறது. நான் விவாதத்தில் பங்களிக்கிறேன், அவ்வளவுதானே. பொறுத்திருந்து பார்ப்போம். ஏனென்றால் இந்திய வம்சாவளி என்ற வரலாற்று அடையாளத்தை ஏன் நாங்கள் மறைக்க வேண்டும்? இம்முறை இந்தியா இந்தியா உலகத்திலேயே 5வது பெரிய பொருளாதார வல்லரசாக இருக்கிறது, 3வது வரப்போகிறது. அப்படியான ஒரு இந்தியாவின் வரலாற்று பெருமைகள் இருக்கும் பொழுது அதை மறைக்க வேண்டும். அதே வேளை இல்லை, நாங்கள் இளைஞர்கள் தான், பிரச்சனை இல்லை. சிலர் சிவில் சமூகத்தை சார்ந்தவர் தொண்டு நிறுவனங்கள் சொல்கிறார் என்ற காரணத்தினாலே மாத்திரம் நாங்கள் இது முடிவெடுக்க முடியாது. பொதுவாக முடிவெடுக்க வேண்டும். இம்முறை குடிசன மதிப்பீட்டுக்கு உங்களை சந்தித்த போது என்ன நீங்கள் கூறினீர்கள்? ஞாபகம் இல்லை எனக்கு. அதிகாரிகளிடம் நான் கூறவில்லை, வீட்டிலே தான் கூறினார், இருக்கவில்லை. ஆனாலும் கூட அங்கதான் இருக்கிறதே இந்திய தமிழர் ஸ்ட்ரோக் மலைய தமிழ், அது அடையாளம் முற்றுப்புள்ளி. அப்படியானால் இப்போ உங்களை பொறுத்தவரை இலங்கை தமிழர்கள் என்ற இதற்குள் இது வர முடியாதா அல்லது இல்லை வர வேண்டும்? நான் சொன்னேனே, தமிழர் இலங்கை தமிழர் கூட தேவையில்லை, தமிழர் அடையாளத்துக்குள்ளே வர வேண்டும். சிங்களவர் அப்படித்தான் இருக்கிறார்கள், வர வேண்டும். ஆனால் அது காலம் செல்லும், பொதுவாக வரட்டும், பிரச்சனை இல்லை. ஈழத்தமிழர்களும் மலைய தமிழர்களும் ஒருவரை புரிந்து கொண்டு அங்கீகரித்துக் கொண்டு இணைவதுதான் உண்மையான ஒற்றுமை, ஐக்கியம். அது காலக்கதி நடக்கும், பிரச்சனை இல்லை. இப்போது இந்த கடல் கடந்த இலங்கை பிரஜை என்ற ஒரு அந்த தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு கிடைக்கிறது, உங்களுக்கு அது இருக்கிறதா? இது எனக்கு இல்லை, எனது மனைவிக்கு இருக்கிறது, அவர் இந்தியாவில் பிறந்தவர். இப்போ நீங்கள் நினைக்கிறீர்களா இலங்கையில் இருக்கின்ற இந்த வம்சாவளி இந்திய வம்சாவளி தமிழர்கள் அனைவருக்கும் அது கிடைக்க வேண்டும் என்று? அது பற்றி தான் நான் பேசினேன். ஏனென்றால் அந்த கோபியோ நிறுவனம் இங்கே இருக்கிறது, என்று கூறுவார்கள். அவர்களும் அது சம்பந்தமாக அக்கறை கண்டு கொண்டிருக்கிறார்கள். மட்டுமல்ல, ஓசிஏ என்று சொல்வார், ஓசி சிட்டிசன் ஆஃப் இந்தியா என்று சொல்வார்கள். தொடர்பாக இலங்கையில் இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளியினருக்கு அந்த அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அந்தஸ்து என்றால் என்னவென்றால், இந்தியாவிலே சென்று தேர்தலில் போட்டியிட முடியாது, வாக்களிக்க முடியாது, விவசாய நிலங்களை வாங்க முடியாது. மற்றபடி எல்லா இந்திய பிரஜைகள் உரிமையாக இருக்கு. விசா இல்லாமல் சென்றலாம், பிரச்சனை இல்லை. ஆகவே அந்த வாய்ப்பு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளியில் வழங்கப்பட்டிருக்கிறது. அது இலங்கையில் இந்திய வம்சாவளியருக்கு வழங்கப்பட வேண்டும் அல்லவா? நியாயம்தானே அது. ஆனால் சமீப காலமாக அந்த ஆவணம் பெற்றுக்கொள்வது தொடர்பாக அந்த ஆவணத்தை சென்று இந்தியாவிலே சென்று அங்கே பழைய பூர்வீக கிராமத்துக்கு சென்று கொண்டு வாருங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அதை தவிர்க்க முடியாதா? தவிர்க்க வேண்டும் சொன்னேன். சமீபத்தில் மொரீசியஸ் நாட்டிலே கூட அப்படியான ஒரு நிலைமை இருந்த பொழுது, சமீபத்தில் மொரீசியஸுக்கு மோடி அவர் சென்ற பொழுது அங்கே அது பேசப்பட்டு ஒரு முடிவு காணப்பட்டிருக்கிறது. அதாக சொன்னேன், let us have the same status, equal status, but has been offered to Mauritius, to Sri Lankan Indian origin சொன்னேன். அது குறித்து கொண்டார், தலையாட்டி குறித்து கொண்டார். நடைபெறும், செய்ய வேண்டும். அது எல்லோரும் ஓசியை அந்தஸ்து பெற வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆனால் நான் தான் சொல்றேன், நாங்கள் திட்டவட்டமாக இப்படித்தான் முடிவெடுக்கக்கூடாது. எல்லா கதவும் திறந்து வைக்க வேண்டும், எல்லா ஜனலையும் திறந்து வைக்க வேண்டும். விருப்பானவர்கள் காட்டை சுவாசிக்கலாம், அவ்வளவுதான், பிரச்சனை இல்லை. இம்முறை பிரதமருடன் சந்தித்த போது, இந்திய பிரதமரை சந்தித்த போது 7 அம்ச கோரிக்கைகள் தொடர்பாக ஏதாவது பேசினீர்களா? எந்த 7 அம்ச கோரிக்கை? நீங்கள் ஏற்கனவே தயாரிக்க ஆமாம், பேசினோம். ஒன்று இல்லை, நாங்கள் எதிர்கட்சியிலே இருக்கிறோம், ஆளுங்கட்சி தான் பொறுப்பு அதிகமாக இருக்கிறது. இருந்தாலும் கூட நாங்கள் எதிர்கட்சி என்று சும்மா இருக்கவில்லை. குறிப்பாக மலையக பெண்களுக்காக ஒரு தாதியர் பயிற்சி நிலையம் அமைத்தர வேண்டும், எக்ஸ்க்ளூசிவ். 2 சொன்னோம். ஏன்னா மலையக பெண்கள் ஒன்று கொழுந்து பறிக்கிறார்கள், அல்லது கொழும்பிலே ஷாப்பிங் மாலில் வேலை செய்கிறார்கள், அல்லது மத்திய கிழக்கு செல்கிறார்கள். அவர்களுக்கென்று
அப்படி நாகரிகமான ஒரு தொழிலை ஏற்படுத்துவதற்காக அதை அமைத்து தர வேண்டும் என்று சொன்னேன். அது தவிர மற்றபடி விசேடமான ஆசிரியர் பயிற்சி கலாசாலை வேண்டும் என்று சொன்னோம். நான் கேட்டுக்கொண்டோம். காரணம் விஞ்ஞானம், கணிதம், ஆங்கிலம், ஐடி ஆகிய பாடங்களை போதிப்பதற்கான ஆசிரியர்கள் இல்லை. பெரிய குறைபாடு இருக்கிறது. நான் கனடாவில் சென்று ஏற்கனவே 3 கோடி கனடிய தமிழ் பேரவை மூலமாக சேகரித்து கொண்டு வந்து தெய்வோட்டையிலே கேகாலை மாவட்டத்திலே ஒரு விஞ்ஞான கூட கட்டியிருக்கிறோம். ஆனால் பார்க்கலாம், லெட்டருக்கு போகும் வழியில் இருக்கிறது, அழகாக இருக்கிறது. ஆனால் அங்கே கூடம்ன்றத போதாது, ஆசிரியர் வேண்டும் அல்லவா? ஆகவே அப்படியான விசேடமான ஆசிரியர் பயிற்சிகளை அமைக்க வேண்டும். அதுக்கு இந்தியாவிலிருந்து பயிற்சியாளர்களை கொண்டு வந்து எங்குது பட்டதாரிகளையும் ஏலெவல் படித்த இளைஞர்களையும் விஞ்ஞான, கணித, ஆங்கில, ஐடி ஆசிரியர்களாக பயிற்சிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தோம். அது மட்டுமல்ல, இந்த ஓசிஐ சம்பந்தமாக பேசியிருந்தோம். அது மட்டுமல்ல, இந்திய தூதரகத்துக்குள்ளே சிலோன் எஸ்டேட் ஒர்க்கர்ஸ் எஜுகேஷன் ட்ரஸ்ட் என்று இருக்கிறது. அது ட்ரஸ்டின் நோக்கங்களை பெரிதுபடுத்த வேண்டும், விரிவுபடுத்த வேண்டும். அது புலமைப்பரிசு இன்றைக்கு அதிகரிக்க வேண்டும் என சொல்லியிருக்கிறோம். இந்தியாவின் இலங்கை வாழக்கூடிய மலைய தமிழர் தொடர்பாக, இந்திய வம்சாவளி மக்கள் தொடர்பாக எல்லா கல்வி, சமூக பொருளாதார ரீதியான உதவிகள் எல்லாம் கூட அந்த ட்ரஸ்டின் மூலமாகத்தான் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னோம். அப்படியே அரசாங்கத்துக்கு கொடுத்து விட்டால் பாதி கறி பாதி பொறி, விளங்குதா உங்களுக்கு? நம்மளுக்கு முழுக்க வராது. அதை இங்கே கண்காணிக்க வேண்டும் சொன்னேன். அவ்வளவுதான். உங்களது ஆட்சி காலத்தில் 2015-2019 ஆண்டுகளில் 3 தடவைகள் இந்திய பிரதமர் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்தார். ஒரு முறை அவர் 10,000 வீடுகள் திட்டத்தை அறிவித்தார். இம்முறை இறுதியாக அவர் அந்த உயிர்த்த நேர தாக்குதல் எனது பகிர்வை வழங்குவதற்கு வந்திருந்தார். இம்முறை விஜயத்தின் போது மலையக இந்திய வம்சாவளி மக்களுக்காக பிரத்யேகமான திட்டம் எதுவும் அவர் அறிவிக்கவில்லை என்ற ஒரு விடயம் சுட்டி காட்டப்படுகிறது சமூக மட்டத்தில். ஆமாம், அப்படி ஒரு குறைபாடு தான் செய்கிறது. அதை சுட்டி காட்டி இருக்கின்றோம். உரிய காலத்தில் அது அமுல்படுத்தப்படும் அல்லது அறிவிக்கப்படும் என்று உத்தரவாதம் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஏற்கனவே தந்த 10,000 வீடு திட்டத்தை எங்களது ஆட்சி காலத்தில் எங்களது கோரிக்கையின் அடிப்படையில் நாங்கள் பல முறை பிரதமருக்கும் வெளிநாட்டு அமைச்சருக்கும் இலங்கையில் பல்வேறு தூதர்களுக்கும் இந்திய தூதர்கள் சொல்லி அவர்களுக்கு அதை புரிய வைத்து தான் 4,000 இருந்ததை 10,000 அறிவித்தோம். அதை அறிவித்து 100 வீடு நாங்கள் நடத்திய கூட்டம், பிரமாண்டமான கூட்டம் நடத்தினோம். பிரதமருக்காக நடத்தியிருந்தோம். கூட்டத்திலே நானும் தம்பி திகாம்பரம், ராதாகிருஷ்ணன் ஆகியோர் அமர்ந்திருக்கும் அந்த மேடையிலே நான் தான் அந்த கூட்டத்தை வரவேற்பு உரையை நிகழ்த்தியிருந்தேன். அங்கே எங்களது கோரிக்கை கேட்டுக்கொண்டு தான் பிரதமர் நரேந்திர மோடி 10,000 மேலதி வீடுகள் என்று அறிவித்தார். ஆக அதைத்தான் அன்று அரசாங்கம் கட்ட வேண்டும். நீங்கள் வாங்கி இல்லை, நாங்கள் வாங்கி கொடுத்து கட்டுங்கள். பிரதமர் மோடி இலங்கையிலிருந்து செல்லும் போது அனுராதபுரத்திலிருந்து ஹெலிகாப்டர் வழியாக ராமேஸ்வரம் சென்றடைந்தார். அவர் போகும்போது ராம் சேது பாலமல்ல வழித்தடத்தை பார்த்து கொண்டு பயணித்தார். இதனை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? இரண்டாவது, இலங்கை இந்திய பாலம் தொடர்பாக பேசப்படுகிறது. ஆனால் அது இலங்கை தரப்பில் அவ்வளவு அதற்கு விருப்பம் இல்லை என்றே தெரிகிறது. ஸோ அது நடக்குமா நடக்காது என்று தெரியவில்லை. எப்படியும் பிரதமர் அந்த வழித்தடத்தை பார்த்து கொண்டு சென்றதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்வது என்ன? கேள்வியில் பதில் இருக்கிறது அல்லவா? பாலம் கட்டப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். பாலம் கட்டுவதன் மூலமாக அதன் மூலமாக அங்கே இருந்து இந்தியர்கள் இங்கே குடியேற மாட்டார்கள். உண்மையிலேயே இந்தியாவில் இருக்கும் மக்கள் இலங்கையில் குடியேறும் காலம் பொழுது மலையேறிவிட்டது. இந்தியாவின் சமூக பொருளாதார நிலைமை அதிகரித்து சிறப்பாகி இதோட உயர்ந்து விட்டது. இங்கேருந்து போனவது அங்கே வாழப்போகிறார்கள். அங்கேருந்து யாரும் வரப்போவதில்லை. இப்படி இருந்தாலும் கூட இது நவீன யுகம். இன்று கடந்த காலங்களைப் போல ஒரு நாடு ஆக்கிரமிக்க முடியாது, செய்ய முடியாது. ஆகவே அப்படி பாலம் கட்டுவதன் மூலமாக ரயில் பாதை அமைத்து, நெடுஞ்சாலை அமைத்து, அதன் மூலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய கொள்கலங்கள், எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி கொள்கலங்கள் எல்லாம் அது கொண்டு வரப்பட்டு திருவண்ணாமலை துறைமுகத்திலிருந்து பிம்ஸ்டாக்னு சொல்லக்கூடிய வங்காள விரிகுடா நாடுகளுக்கும் கிழக்கு ஆசிய நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யலாம். அதே போல் அது அப்படியே கொண்டு வந்து கொழும்பு துறைமுகத்தின் மூலமாக இருந்து இங்கே ஆப்பிரிக்கா, சுயஸ் கானல் மூலமாக அமெரிக்கா, ஐரோப்பா நாடுகள் கொண்டு சொல்லலாம். அது மூலமாக பாரி வருவாயை நாங்கள் பெறலாம். அது மட்டுமல்ல, ஹம்பாந்தோட்டை அல்லது தென்னிலங்கையிலே தென்முனையில் இருந்து ரயிலில் ஏறி காஷ்மீர் வரை பயணிக்கலாம். அது பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விவகாரம் அல்லவா? அப்போ இந்தியாவுக்கு இலங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய லேண்ட் கனெக்டிவிட்டி உறுதிப்படுத்தப்பட வேண்டும். பாருங்களே, இப்போ பம்பையிலிருந்து யுஏஇக்கு கடல் உள்ளிட்டு ஒரு பாதை அமைப்பதற்கான ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கின்றன. அதே போல் இங்கிலாந்திலிருந்து பிரான்ஸுக்கு அப்படி ரயில் பாதை ஏற்கனவே இருக்கிறது. அது மட்டுமல்ல, அங்கே டென்மார்க்கில் இருந்து ஐரோப்பாவுக்கு, டென்மார்க் ஒரு தீவாக இருக்கிறது, ஒரு பாதை இருக்கிறது. ஆகவே இப்போ அதே மாதிரி யுஏயிலிருந்து சவுதி அரேபியாவுக்கு ஒரு பாதை அமைக்கப்பட்டு இன்னொரு 2வது பாதை அமைக்கப்பட போகிறது. இப்போ லேண்ட் கனெக்டிவிட்டி சொல்லும் பொழுது பறக்கலாம். ஆனால் லேண்ட் கனெக்டிவிட்டி சொல்லும் பொழுது ஒரு உணர்வாக உந்தப்பட்டு நாங்கள் ஒரு நாட்டை சார்ந்த நாடு
சேர்ந்து பொருளாதார வளர்ச்சி அடையும். இந்தியா இஸ் பூமிங், இந்தியா வளர்கிறது. மூன்றாவது பொருளாதாரம் சொல்லும் பொழுது நாங்கள் பக்கத்தில் இருப்பதுக்கு சந்தோஷப்பட வேண்டும், அதை பயன்படுத்த வேண்டும். பயன்படாமல் கடந்த காலங்களில் போல பயந்து கொண்டு இந்தியா ஆக்கிரமிக்கும் பிடிக்கும் என்று சொல்லிக் கொண்டிருப்பது இந்த முட்டாள்தனமானது, கிரீடத்தவளை சிந்தனை. இனியாவது அப்படி நடக்கும் என்று நீங்கள்? ஆம் ஆம், இந்த இலங்கை தரப்பிலே சொல்லப்பட்டாலும் கூட இன்றைய அரசாங்கம் சொல்கிறது அவ்வளவு தானே. அரசாங்கம் நிரந்தரமா இல்லையே, நாடு நிரந்தரமானது, அரசாங்கம் நிரந்தரமானது இல்லை. நாங்கள் வருவோம் செய்வோம், கலப்படாதீர்கள். பாலம் அமைக்கப்படும் என்று உறுதியாக கூறுகிறீர்கள். ஆமாம், அமைக்கப்பட வேண்டும். சரி, எனக்காக அல்ல, இலங்கைக்காக. சரி, நான் இந்த நேர்காணலை நிச்சயமாக நான் இரண்டு பகுதிகளாகவே உங்களிடம் கேள்வி எழுப்புகின்றேன். இந்தியாவும் மற்றும் தற்போதைய அரசியல் நிலைமை தொடர்பாகவும் புதிய அரசாங்கத்தின் மலையக மக்கள் தொடர்பான கொள்கைகள் எப்படி இருக்கின்றன, அதனை எப்படி பார்க்கின்றீர்கள்? வேதனை அடைகிறேன். ஏனென்றால் பாராளுமன்றத்தில் இருக்கும் பொழுது நானும் அண்ணருக்கும் சாநாயகவும் பலமுறை மலையக தமிழ் தொடர்பாக உரையாடி இருக்கிறோம். முழுநாள் விவாத பிரேரணை கொண்டு வந்திருக்கிறோம். நான் கொண்டு வந்த பிரேரணைக்கு அவர் ஆமோதித்தார் ஒரு முறை, ஞாபகம் இருக்கிறது, பேசினோம். ஆனால் அதையெல்லாம் மறந்து விட்டார்னு தெரியவில்லை. பாருங்கள், ஜனாதிபதி ஆன பிறகு 3, 4, 5 முறை கணக்கு தெரியாது வட மாகாணத்துக்கு சென்றார், கிழக்கு மாகாணம் சென்றிருக்கின்றார். அப்படித்தானே? அது சொல்லக்கூடாது, சொல்லவில்லை, செல்ல வேண்டும். ஆனால் மலையது வரவே இல்லையே. இப்போ தேர்தல் காலத்தில் தான் 8 நாள் வந்தார், வரவே இல்லை. அப்படிதான் தலைவர்கள், அதே தலைவர்களுக்கு அதே கதை தான். நான் அவர் சொல்லியிருக்கேன், we don't want sympathy, we want justice. எங்களுக்கு அனுதாபம் தேவையில்லை, நியாயம் தேவை. அப்பிட்ட அணுக்கம்பாவைப்பா அப்பிட்ட சாதாரண தேவை. அவர் முகத்தை சொன்னேன், பரவாயில்ல சொல்லியிருக்கிறேன், இப்படி சொல்கிறேன். அனுதாபம் தேவையில்லை. மலையக மக்கள் துன்பப்படுகிறார்கள். மலையக பெண்கள் சிறுவர்கள் குடும்பிலே வீடுகளிலே பணிப்பெண்களாக இருக்கிறார்கள், டீ கடைகளிலே பணிப்பையன்களாக இருக்கிறார்கள். சொல்ல தேவை, எங்களுக்கு தெரியும். அது நிலை மாறிக்கொண்டிருக்கிறது. அவர் பழைய ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி இருக்கிறார். அது மட்டுமல்ல, மலையத்தில் மாற்றம் வேண்டும் என்ற ஒரு பயணத்தை நாங்கள் ஆரம்பித்து விட்டோம். டிபிஏ நாங்கள் ஆரம்பித்து விட்டோம், தமிழ் போக்குவரத்து ஆரம்பித்து விட்டது. காணி உரிமை, வீட்டு உரிமை எல்லாம் ஆரம்பித்து விட்டோம். பிரதேச சபை, பிரதேச செயலகம் ஆரம்பித்து விட்டோம். அந்த பயணத்தை நீங்கள் முன்ன கொண்டு சென்றாலே போதும். ஆனால் அது தொடர்பாக விளக்கம் இல்லை அவர்களுக்கு. அது மட்டுமல்ல, அவருக்கு மட்டுமல்ல, அவருடன் சேர்ந்து வெற்றி பெற்று மலையத்தை பிரதிப்படுத்த சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய மலையக எம்பிக்கள், பிரதி அமைச்சர்களோட விளக்கம் இல்லை. அவ்வளவுதான் காரணம். ஆகவே பழைய கதை வேண்டாம், அனுதாபம் வேண்டாம், கண்ணீர் விட வேண்டாம், ஒப்பார் வைக்க வேண்டாம். நாங்கள் 2003 வருடம் தானே மலைய தமிழர்கள் இந்திய அமைச்சர் மக்களுக்கு கடைசி தொகுதி குடியுரிமை வழங்கப்பட்டது. நாங்கள் லேட்டாக தான் ஆரம்பித்தோம், லேட் ஸ்டார்டஸ். ஆகவே நாங்கள் என்னையோட பின்தங்கி இருக்கிறோம். ஆனால் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறோம். வளர்ச்சிக்கு பாரிய பங்களிப்பை டிபிஏ செய்திருக்கிறது. அதை புரிதல் மறுக்கிறார்கள். அது காரணம். 1700 ரூபாய் சம்பளம் பெற்றுக் கொடுப்பார்களா? அப்படிதான் கேட்க வேண்டும். நீங்கள் எங்களை பொறுத்த சம்பளத்தில் பிற அக்கறை இல்லை. ஏனென்றால் சம்பளம் என்பது 1700 ரூபாய் என்று சொல்லி கிடைக்கும் பொழுது அதன் பெருமதி குறைந்து விடுகிறது. 1000 ரூபாய் கேட்ட பொழுது 5 வருடத்துக்கு முன்னாலே பிறகு கிடைத்த பொழுது அது பெருமதி குறைந்திருக்கிறது. அது 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 பிரயோஜனம் இல்லை. ஆகவே அவர்கள் தொழிலாளர்கள் இல்லாமல் பங்காளர்களாக மாற வேண்டும். அந்த திட்டத்தை வரைந்து வைத்திருந்தோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்திருந்தால், எங்கள் அரசாங்கம் வந்திருந்தால் செய்திருப்போம், ஆரம்பித்திருப்போம். அதை கடந்த காலங்களில் மாறி மலையகத்தில் ஆட்சி செய்து வந்த 2 தரப்புகளும் தற்போது எதிர்க்கட்சிக்கு சென்று விட்டன. இதனை எப்படி பார்க்கிறீர்கள்? இல்லை, புதிய ஒரு அணி இல்லை. அப்படி அல்ல. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் 40 வருடங்களாக இருந்தார்கள். 78 2015 வரை இருந்தார்கள். நாங்கள் 4 வருடங்கள் இருந்தோம். ஒப்படாதீர்கள், அப்படி அல்ல. நாங்கள் 4 வருடங்களில் செய்தது என்பது அதுக்கு 40 வருடங்கள் செய்ததை விட அதிகமாக இருந்தது. நான் எந்த வாதமும் தயாராக இருக்கிறேன், ஒப்பிட்டு காட்ட முடியும். பல சாதனை பட்டியல்கள் இருக்கிறது. ஆகவே திட்டம் ஒன்றல்ல, சமன் இல்லை. நாங்கள் போக்கு கூட்டணி, அதுக்காக கோபம் இல்லை. உண்மை நட்புறவு இருக்கிறது, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் உண்மை சொல்ல வேண்டும் அல்லவா? ஆனால் இப்போது ரெண்டு தரப்புமே எதிர்கட்சி. அப்படிதான் நினைக்கிறேன். அரசியல் என்பது அப்படித்தான். புது அணியிடம் இப்போது நிர்வாகம். ஆம், புது அணி யாருன்னு சொன்னேன் உங்களுக்கு. அவளுக்கு விளக்கமில்லை, தெரியவில்லை, தூரப்பார்வை இல்லை. நாங்கள் செய்ததைத்தான் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு பெருந்தன்மையும் இல்லை. இல்லை, நாங்கள் தான் என்று சொல்கிறோம். நான் என்ற அகங்காரம் ஆணவம் அவர்களும் இருக்கிறது. அதை விட வேண்டும். அனுராணி அதுதான். வடக்கு கிழக்கு ஈழத்தமிழர்கள் தொடர்பான அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை எப்படி? இல்லை, அதுவும் நான் ஏமாற்றம் அடைகிறேன். அவ்வளவுதானே. பாருங்கள், வடகிழக்கு என்பது சுற்றுலா துன்பங்களை சந்தித்த ஒரு பிராந்தியம். என் மனதிலே ஒரு பகுதி எப்பொழுதும் அவர்களுக்காக ஒரு இடம் இருக்கிறது. எல்லாருக்கும் அவர் வரலாறு தெரியும். அது ஆனால் பாருங்கள், அந்த மக்களின் பிரச்சனைக்கு காரணம் யுத்தம் தானே. யுத்தமே நடந்தது. ஏன் ஆயுதப்படம் நிகழ்ந்தது? இனப்பிரச்சனை தானே. இனப்பிரச்சனை தீர்வு காண்பதற்கான நியாயமான ஒரு சந்தர்ப்பத்தை, ஒரு அடிப்படையை புதிய அரசியலமைப்பு தான் ஏற்படுத்த முடியும். அந்த அரசியல் தருவதாக தான் வாக்குறுதி அளித்தார்கள். நல்லாட்சி காலத்திலே நாங்கள் ஆரம்பித்த அந்த புதிய அரசியலமைப்பு வேலை திட்டத்தை முன்கொண்டு செல்வதாக, விட்ட இடத்திலிருந்து முன்கொண்டு செல்வதாகத்தான் அன்று வாக்குறுதி அளித்தார். தேர்தல் சொன்னார்.
அந்த வழிகாட்ட குழுவிலே புதிய அரசியலமைப்பு குழுவிலே நானும் அங்கத்துவம் வைத்தேன். நானும் அனரையும் பக்கத்து பக்கத்தில் அமர்ந்திருந்தோம். ரணில் விக்ரம் தலைவர், சுமந்திரன் இருந்தார், முன்னாள் அமர சம்பந்தன் இருந்தார், ராவ் ஃபக்கீம் சார் பதுவதி எல்லாம் இருந்தார். நான் எல்லா இடத்தையும் இருந்திருக்கிறேன். நானும் அவர் நெருங்கிய நண்பர்கள் அனரை பேசி செய்திருக்கிறோம். இப்படி செய்யவில்லை. இப்பொழுது பார்த்தால் காலவரையில் ஒத்தி வைத்து விட்டார்கள். அன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன், நேரடியாக சொன்னேன், உங்கள் ஊடகங்களாக சொல்ல விரும்புகிறேன், முதல்வரிடத்தை செய்ய வேண்டும். அனுபவம் இருக்கிறது. அரசாங்கத்தின் பிரபலம் தகர்க்கப்படாத காலகட்டமான முதல்வரிடத்தை செய்துவிட வேண்டும். அடுத்த வருடம் ஒத்தி வைத்து விட்டால் அது நடக்காது. ஆகவே புதிய அரசியல் மூலம் கொண்டு வந்து அது மூலமாக எங்களது தமிழ் மக்களின், ஈழத்தமிழர்களின், மலைய தமிழர்களின், முஸ்லீம் மக்களின் பாதுகாப்பு, அதிகார பகிர்வு எல்லாவற்றும் உறுதிப்படுத்தப்பட்டால்தான் இனப்பிரச்சனை தீர்வுக்கு வரும். தீர்வு வந்தால்தான் ஈழத்தமிழருக்கு நீங்கள் செய்யக்கூடிய நியாயமாக இருக்க முடியும். அது பறித்து அங்கே தான் நிகழ்ந்தது, செய்யவில்லையே. அது மட்டும் சந்தேகம் இருக்கிறது. இவர்கள் தானே ஈழத்தமிழர்களுக்கு அதிகார பகிர்வு சொல்லும் பொழுது அதிகார பகிர்வின் ஒரு அடையாளமாக அரசியலமைப்பு இருக்க ஒரே சட்டம் தான் 14 திருத்தம் மாகாண சபை. அதை ஏற்றவர்கள் தானே இவர்கள், அப்போ சந்தேகம் இருக்க தான் செய்கிறது. அது மட்டுமல்ல, அவர்களது கட்சியின் பிரதான செயலாளர், பொதுச் செயலாளர்ல கெல்வின் சில்வா, அவரது பேச்சு வேறேதோ அர்த்தப்படுத்துகிறது. 13ஐ விரும்பவில்லை, மாகாண சபை விரும்பவில்லை, அதிகார பகிர்வு விரும்பவில்லை, பொருளாதார சீரமைப்பை விரும்பவில்லை என சொல்லிக்கிட்டு போகிறார். முட்டாள்தனமாக கலைக்கிறார், பேசுகிறார். ஏன் முட்டாள்தனம் பேசுகிறார்னு கேட்டால் சொல்கிறேன். பொருளாதார ரீதியாக பார்த்தால், நேற்று நாள் பார்த்தால் ஒரு சொல்கிறார், ரெண்டு கருத்து சொல்கிறார். ஒரு கருத்து வந்து அமெரிக்காவின் வரி விதிப்பு காரணமாக ஏற்பட்ட அந்த 3 பில்லியன் பதிவிட்டிருந்தேன். அது பெரிய விஷயம் இல்லை என்கிறார். அமெரிக்காவுக்கு பெரிய விஷயம் இல்லை. அது அமெரிக்கா வந்து 3300 பில்லியன், 3 ட்ரில்லியன் 3300 பில்லியன் 3.3 ட்ரில்லியன் இறக்குமதி செய்கிறது உலக நாடுகளில் இருந்து எல்லாம். அவர்களுக்கு 3 பில்லியன் சின்ன காசு. ஆனால் எங்களது நாங்கள் வருடாந்த ஏற்றுமதி 16 பில்லியன் தான். அதில் 3 பில்லியன் பெரிய காசு இல்லவா? இலங்கை ஏற்றுமதியிலே பெரிய சந்தை அமெரிக்க சந்தை தான். முட்டாள்தனமாக வைக்கிறார். அது தவிர மற்றபடி வேறு சொல்கிறார். நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்கும் பொழுது இன்னொரு சொல்கிறார், பொறுப்பேற்கும் பொழுது மக்கள் செத்து கொண்டிருந்தார்கள், வரிசையில் நின்றார்கள், இப்போ பிள்ளைகள் பாடசாலையில் மங்கி விழுந்தார்கள். பேங்கு, அதாவது உணவு வங்கி ஒன்றை நடத்த வேண்டிய கடப்பாட்டுக்கு அதிபர்கள், பாடசாலை அதிபர் தள்ளப்பட்டார்கள் சொல்கிறார். அப்படி இருக்கவே அது 2022 ரணில் வரும்போது அப்படி இருந்தது. இவர்கள் வரும்போது அப்படி அல்ல. இவர்கள் தலைவர் அப்படி தான் பேசுகிறார் இடத்திலே. அனுர நாங்கள் வந்து தான் டாலரை 300 ரூபா கொண்டு வந்தோம். இல்லை, டாலர் 300 ரூபா வந்து விட்டது, 380 ரூபா போனது, 300 ரூபா வந்து விட்டது ஒரு ஆட்சிக்கு வரும்பொழுது. அப்படி இல்லை. இன்னொருத்தர் பேசினார் பார்த்தீங்க தானே, ஹேவகே இதில் எம்பி. நாங்கள் ஆட்சி பொறுப்பெடுக்கும் பொழுது திரைச்சேரியிலே 20 மில்லியன் தான் இருந்தது சொன்னார். இல்லை, 6 பில்லியன் இருந்தது, 6000 பில்லியன் இருந்தது. அதுதான் முன்ன போய் கொண்டிருக்கிறது. இவர்கள் வந்து ஒன்றும் செய்யவில்லை. தாங்கள் ஆட்சியிலே வந்து பொருளாதார சீரமைத்து விட்டா சொல்கிறார். அப்படி அல்ல. ஆகவே பொருளாதார சீரழிவை எதிர்பார்க்க வேண்டிய துரிசம நிலைமை நான் இருக்கிறோம். ஆனால் இந்த வடக்கு கிழக்கு மக்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை என்று கூறுகிறீர்கள். ஆனால் வடக்கு கிழக்கு மலையகத்தில் கடந்த 2 தேர்தலிலும் கணிசமான வாக்குகளை இல்லை, அப்படி இல்லை. மக்கள் அலையிலாண்டு போய்விட்டார்கள். ஒன்று அலையிலாண்டு போய்விட்டார்கள். இன்னொன்று, அனுரகுமாரின் கட்சி தெளிவான முறையிலே ஒரு விஷயம் செய்தது. அதாவது இந்த வடகிழக்கும் சரி மலையகத்துக்கும் சரி இல்லை பிரச்சனை காரணம், துன்பத்து துயரத்துக்கு கஷ்டத்துக்கு கண்ணீர் காரணம் சிஸ்டம் முறைமை சிஸ்டம் ஷுட் சேஞ்ச். அதான் நான் அப்படி தான் இருக்கிறேன். ஆனால் சிஸ்டத்தை மாற்றுகிறேன்னு சொன்னவர்கள் சிஸ்டத்தின் ஒரு பகுதியாகத்தான் தமிழ் கட்சிகளை, வடகிழக்கு தமிழ் கட்சிகளை, மலைய கட்சிகளை காட்டி விட்டார்கள். அதில் வெட்டி பெற்று விட்டார்கள். அவர்கள் மக்களை நம்பி விட்டார்கள். ஆனால் உண்மையில் என்ன வேண்டாம், நாங்கள் அல்ல, சிஸ்டத்தில் பங்காளர்கள் இவர்கள் பங்காளர்கள். வடகிழக்கு அதிகார பகிர்வு வேண்டாம் என்று சொல்லி சிங்கள மக்கள் பற்றி நஞ்சை வைத்தவர்கள் இவர்கள். மலைய தமிழர்கள் இந்தியா ஏகாதிபத்தியத்தை முகவர்கள் சொல்லி நஞ்சை வைத்தவர்கள் இவர்கள். அந்த சிஸ்டத்தை மாற்றப்பட வேண்டும். அது சிஸ்டத்தை உருவாக்கி இவர்கள் தான் உருவாக்கியவர்கள். ஆனால் தாங்கள் உருவாக்கிய சிஸ்டத்திலே தாங்கள் வெளியே நின்று கொண்டு எங்களே சிஸ்டத்தின் ஒரு அங்கமாக காட்டிவிட்டார்கள். தமிழ் மக்கள் நம்பி விட்டார்கள். அவ்வளவு காரணம், வேறு பிரச்சனை இல்லை. இப்போது மாற்றம் வரும். கொழு மாவட்டத்தில் உங்கள் நிலைமை எடுத்துக்கொள்வோம். அதை தோல்வி என்று நாங்கள் கூற முடியாது, தெரிவு செய்யப்படவில்லை அர்த்தப்படுத்தப்படுகிறது. இந்த அலையின் காரணமாக தான் நீங்களும். ஆமாம், அப்படித்தான். பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஜனாதிபதி தேர்தல் நடந்தது. அதிலே வடகொழும்பு வென்றோம், மத்திய கொழும்பு வென்றோம், கொழு மாவட்டத்திலே கணிசமாக தமிழ் பகுதியில் வென்றோம். அப்படியே போனால் கேகாலை, ரத்னபுரி, கண்டி, மாத்தளை எல்லா தமிழ் பகுதியெல்லாம் வென்றோம்.
அப்புறம் நூறிலே மாவட்டத்தை வென்றோம், பதிலை வென்றோம், வடகிழக்கெல்லாம் அப்படித்தானே எல்லா மாவட்டங்களும் வென்றோம் நாங்கள். ஆனால் அந்த தேர்தலிலே ரணிலும் சஜித்தும் வாக்கு பிரித்த காரணத்தினாலே கூரையை பிரித்தார்கள் இருவருமே. அந்த ஓட்டைக்குள்ளே குதித்து விட்டார்கள் உள்ளே இவர். அதுதான் நடந்தது. ஆகவே அது பற்றி அலையிலே அழுண்டு போய்விட்டார்கள். ஆனால் கொழு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே எப்பொழுது கொழு மாவட்ட தமிழர் சரியாக வாக்களித்தார் சொல்லுங்க, வாக்குப்பதிவு இல்லையே. இதுக்கு முன்னாலே கூட நான் எப்பொழுதும் வெற்றி பெறும் பொழுது பட்டியல் கடைசியாக தான் வருவேன். நான் கொழும்பில் 3 லட்சத்துக்கு மேல் தமிழ் மக்கள் வாழ்கிறார்கள். ஆனால் எல்லாரும் கொழும்பு வாக்காளர்கள் அல்ல. வடகிழக்கு மலையை சார்ந்தபடி இங்கே வாழ்கிறார்கள். அங்கே வாக்காளர் இருப்பார்கள். அங்கேயும் தேர்தல் நின்று போக மாட்டார்கள், இங்கேயும் வாக்களிக்க மாட்டார்கள். அதுதான் உண்மை. எல்லாருக்கும் பணியாற்ற வேண்டும். பணியாற்றி கொண்டு தான் இருந்தேன். அப்படித்தானே 2000 வருடத்தில் நான் முதன்முறையாக மாகாண சபையிலிருந்து பாராளுமன்றத்தில் போட்டியிட்ட பொழுது, தேர்தல் போட்டியிட்ட பொழுது 85 வாக்குகளால் வெற்றி பெற முடியவில்லை. எனக்கு 2000 வருடத்திலே 85 வாக்குகளால் வெற்றி பெறவில்லை. அது மக்கள் மனங்களே அடிபட்டு விட்டது. தமிழ் மக்கள் மனங்களை சம்மட்டியை அடித்தது போல எடுத்து விட்டது. சந்திரிகா பண்டாரநாயக்க இது ஒரு காரணத்தினாலே பாராளுமன்றத்தை கலைத்து விட்டார். 2001 நடந்த தேர்தலிலே ஒரே தேர்தல் 12 மாதத்திலே 16,000 வாக்குகள் தீர்த்து விட்டேன். எனக்கு 55,000 வாக்குகள் எடுத்தது, வெற்றி பெற்று விட்டேன். ஆகவே அதுவும் கடைசியாக தான் வந்தேன். இங்கே பாருங்கள், நண்பர்கள் மரிக்கார் நண்பர்கள் முஜிபுர் ரஹ்மான் எல்லாம் முஸ்லீம் மக்கள் அக்கறையோடு வாக்களித்து வெற்றி பெற வைக்கிறார்கள். ஆனால் தமிழ் மக்களுக்கு அப்படி இல்லையே. முதலிலே வெற்றி பெறாவிட்டு நான் கவலை அடையவில்லை. நான் கவலை அடைவது என்னவென்றால், கொழும்பிலே 2 எம்பிக்கள் தமிழ் எம்பிக்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒருவர் கூட வர நிலைமை ஏற்படுத்தி விட்டது. அது என்னை குறை செய்ய பிரயோஜனம் இல்லை, மக்களை குறை செய்ய வேண்டும். மக்கள் தங்களை பற்றி கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும், விமர்சிக்க வேண்டும். தேசிய பட்டியல் ஊடாக பார்லமெண்ட்டுக்குள் பிரவேசித்தமே எப்படி பார்க்கிறீர்கள்? இல்லை, தேசிய பட்டியல் பிரச்சனையே. தேசிய பட்டியல் ஒரு பெருமை தானே. 198 எம்பிக்கள் தெரிவிக்கப்படுவார்கள். 29 பேர் நினைக்கிறேன். அப்படி 28 வருவார்கள். 96 வருவார்கள். 96 29 சரி வருவார்கள். இப்போ அது அப்படி எம்பிகள் தானே, பிரச்சனை இல்லை. அது பிரச்சனை இல்லை. நான் கவலைப்பட்டது என்னவென்றால், தேசிய பட்டியல் எப்படியும் கெடுத்துட வேண்டும். தேசிய பட்டியலில் பிரச்சனை இருக்கவில்லை. தேசிய பட்டியலை பொறுத்தவரையில் நாங்கள் கடந்த முறையை பெற்றிருக்க வேண்டும். அது ஒரு முறை புதிய கூட்டணி காரணத்தினால் விட்டு கொடுத்து விட்டோம். இந்த முறை ஒப்பந்தம் செய்திருக்கிறோம், கிடைக்கும். தாமதமான காரணம் ஐக்கிய மக்கள் சக்தியின் கடைசி எம்பி யார் போடுவது என்று தான் தாமதமானார்கள். நாங்களும் சஜித் பிரேமதாசுடன் கெஞ்சி கூத்தாடி கையெடுத்து கும்பிட்டெல்லாம் பெறவில்லை. அது ஐக்கிய மக்கள் ஒப்பந்தத்தின் பிரகாரம் ஒப்பந்தப்படி தமிழ் கூட்டணிக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுக்கும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸுக்கும் ஒரு இடம் ஒதுக்கப்பட்டு விட்டது. பொதுவாக நாங்கள் பார்க்கும்போது நீங்கள் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் தனித்து போட்டியிட விரும்பும் ஒரு தரப்பு. நான் கடந்த காலங்களில் அது வரலாறு நாங்கள் பார்த்துருக்கணும். ஏன் இம்முறை தனித்து போட்டியிடவில்லை? கொள்வில்லையா? ஒன்று மறந்துவிடக்கூடாது. நீங்கள் எங்களது கட்சி ஜனநாயக மக்கள் முன்னணியோ தொழில்நுட்ப கூட்டணி வேறு கொழும்பை மாத்திரம் தரமாக கொண்ட கட்சி அல்ல. நாங்கள் பறந்து விழுந்து வளர்ந்து விட்டோம். அதை சிலர் பார்க்க மறுக்கிறார்கள். கொழும்பு, கம்பஹா, களுத்துறை, கேகாலை, ரட்டபுரி, கண்டி, மாத்தளை, இந்த மாவட்டங்கள் எல்லாம் ஜனநாயக மக்கள் முன்னணியின் மாவட்டங்கள். ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கை இருக்கிறது. அது அடுத்து நுரேலியா மலைய மக்கள் முன்னணியும் தொழிலாளர் தேசிய முன்னணியும், மதுரை மலைய மக்கள் முன்னணி, அப்படித்தான் இருக்கிறது தமிழ் கூட்டணி. ஆகவே நாங்கள் 7-8 மாவட்டங்களில் பறந்து விழுந்த ஒரு கட்சி, கூட்டணி, இயக்கம். மறந்துவிடக்கூடாது. ஒற்றுமையாக இருக்கிறோம், எல்லாருக்கும் முன்மாதிரியாக இருக்கிறோம். அதெல்லாம் பார்க்க வேண்டும். அடுத்து கேள்விக்கு வருகிறேன், பதில் கூற வருகிறேன். இப்போ ரட்டபுரியிலே கேகாலி தனித்து போட்டியிருக்கிறோம், ஏனி சின்னத்தை போட்டியிருக்கிறோம், மதுரையில் போட்டியிருக்கிறோம். அப்படித்தான். ஆக சில இடங்களில் நாங்கள் இப்போ நூரலியாவிலும் கொழும்பிலும் நாங்கள் டெலிஃபோன் சின்னத்தில் போட்டியிருக்கிறோம். மதுரையிலே சில இடங்களில் மண்வெடி சின்னத்திலும், முதல் முறையாக தமிழ் கூட்டணி சின்னமான மின் சூழ டார்ச் லைட் அதில் போட்டியிருக்கிறோம். அங்கே அங்கே மாவட்ட அமைப்பாளர் தம்பி பகீரதன் முன்னெடுக்கிறார், பிரச்சனை இல்லை. இங்கே ரட்டபுரியிலே பரணியும் சந்திரகுமாரும், ரட்டபுரியிலே சந்திரகுமாரும், ஏகாலையிலே பரணியும் முன்னெடுக்கிறார்கள். கொழும்புக்கு வருகிறது. காரணம் என்னென்றால், கொழும்பிலே இந்த மாதிரி தேர்தல் முடிகளை கலந்து ஆலோசிக்கப்பட்ட பொழுது சஜித் பிரேமதாஸ் ஒரு கோரிக்கையை முன்வைத்தார். என்னை பாராளுமன்றத்திலிருந்து விலகி அது பதிலாக எனது கட்சியில் ஒருவரை நியமித்து விட்டு வந்து மேயர் கோதா அந்தஸ்திலே மேயராக போட்டியிட வேண்டும் என்று ஒரு கோரிக்கை முன்வைத்தார். ஒரு வாரமாக தொடர்ச்சியாக கலந்துரையாடல் நடந்தது. நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் சொன்னேன், எனது தளம் என்பது தேசிய தளம் தான், மாநகர தேர்தல் வர முடியாது. ஒரு முறை நான் கொண்டியில் சென்று போட்டியிட்ட பொழுது வெற்றி பெற முடியாமல் ஏற்பட்ட காரணத்தினாலே தேசிய பட்டு கிடைக்காத வேலையில் நான் சும்மா விட்டு அரசியல் விட்டு ஒழியவில்லை. மாறாக மாநகரசையில் போட்டிவிட்டு ஒரே ஒரு மாநகரசபையில் இருந்து ராஜினாமா செய்து விட்டு வந்து விட்டேன். சாம்பலிலிருந்து எழுந்து வந்தேன். இன்னும் கேபினட் அமைச்சர் ஆனேன் தானே, பிரச்சனை இல்லை. ஆனால் இப்பொழுது செய்து வாய்ப்பில்லை, தேவையில்லை எனக்கு சொன்னேன். ஆகவே தான் அப்போ சொன்னார், பரவாயில்லை, நாங்கள் அப்படி வேறு யாரை செய்து நாங்கள் அது போட்டியில் வைப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் அதுக்கு அது முடியாவிட்டால் குறைஞ்சபட்சமாக நீங்கள் கொழும்பிலே தனித்து போட்டியிடக்கூடாது.
சேர்ந்து போட்டியிட என்று கேட்டுக்கிட்டார். ஆகவே நாங்கள் அரசியலிருந்து அப்படித்தான் நெகிழ்வு சொல்லி இருக்க வேண்டும். நாங்கள் எல்லாம் விடாப்படியாக பிடிவாதம் பிடிக்க முடியாது. அப்படிதான் அரசியல். அத்தைக்கு ஒரு நிதானம் முதிர்ச்சியான போக்கு எனக்கு இருக்கிறது, தெரியும். அது வெளியே சிலருக்கு புரியாது. குறை சொல்வதற்கே சிலர் பிறந்திருப்பார், குறை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள், பிரச்சனை இல்லை. ஆனால் அவர்கள் பார்க்க வேண்டும், கொழும்பு மட்டுமல்ல எங்கள் தளம். நான் ஒரு தேசிய ரீதியான கட்சியை வளர்த்திருக்கிறோம், கூட்டணி வளர்த்திருக்கிறோம். தேசிய கட்சியின் தலைவராக இருக்கிறேன் நான். அவ்வளவுதான். சிறுவர்கள் புரியாது, அரசியல் சிறுவர்கள் புரியாது. இறுதியாக நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை இந்த தற்போதைய அரசாங்கத்தின் பதவி காலத்தில் நீக்கப்படும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? அனைவரிடம் கேளுங்கள். அவர்கள் பாராளுமன்றத்திலே விவாதம் செய்து தேர்தலில் வாக்களித்தது போல, வாக்குறுதி அளித்ததைப் போல அந்த புதிய அரசியலமைப்பை கொண்டாடுவதற்கு காரணம் அதுதான் நினைக்கிறேன் நான். புதிய அரசியலமைப்பு வந்தால் முதல் ஒரு அம்சமாக இந்த நிறைவேற்று அதிகாரம் ஜனாதிபதி முறையை அகற்ற வேண்டும். அவர்கள் தான் அதிகமாக பேசியவர்கள். அதை அகற்ற விருப்பமில்லை. அந்த பதவியில் அமர்ந்த உடனே எல்லாருக்கும் வந்த காய்ச்சல், சந்திரிகாவுக்கு வந்த காய்ச்சல், மஹிந்தக்கு வந்த காய்ச்சல், இவருக்கு வந்து விட நினைக்கிறேன். காரணம் வந்து விட்டதுன்னு நினைக்கிறீர்கள்? அப்படித்தான் இருக்கிறேன். வேற என்ன காரணம் சொல்ல முடியும்? சொல்ல சொல்லுங்களேன் காரணத்தை, வேறு காரணத்தை. ஆனால் அவர்கள் இன்னும் பதவிக்காலம் இருப்பதால் எதிர்காலம் இல்லை 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 நான் சொன்னேனே, அரசியலமைப்பு கொண்டு வருவது என்றால் முதல் வட்டத்தை கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் மக்கள் ஆதரவுடன் நிறைவேற்ற முடியும். எங்களது நல்லாட்சியை கொண்டு வர முடியாத காரணம் 2 வருடங்கள் இழுத்தடிக்கப்பட்டது. அது நல்ல அம்சங்கள் இருந்தனால 19 திருச்சட்டத்தை உடனடியாக கொண்டு வந்தீர்கள். அது கொண்டு வந்தோம். சந்தோஷம் தானே. பாருங்கள், உண்மையிலேயே வரலாற்றிலே அனுரா அல்ல, ஜனாதிபதி அனுரா அல்ல, ஜனாதிபதி சந்திரிகா அல்ல, ஜனாதிபதி மஹிந்தா அல்ல, எவ்வளவு குறைபாடு இருந்தால் கூட ஜனாதிபதி மைத்ரிபாலத்தான் வரலாற்றிலே அதிகாரங்களை சுயேட்சையாக முன் வந்து குறைத்துக் கொண்டவர். நாங்கள் செய்தோம், அதை செய்தோம் தானே. எவ்வளவு குறைத்துக் கொண்டார் அதிகாரங்களை, அது செய்தோம் தானே. ஆகவே அது அந்த 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 எவ்வளவு விமர்சனம் இருந்தாலும் கூட சரியான விஷயம் சரின்னு சொல்ல வேண்டும், பிள்ளைன்னு சொல்ல வேண்டும். நான் அப்படித்தான். இறுதியாக தமிழ் பேசும் மக்களுக்கு நீங்கள் கூற விரும்புகிறேன்? இல்லை, தெளிவாக இருங்கள், நான் தம்பிக்கோடு இருங்கள், சந்தோஷமாக இருங்கள். கடந்த தேர்தலிலே கொழும்பு மாவட்டத்திலே வரக்கூடிய மக்கள் கணிசமானோர் நான் வெற்றி பெறவில்லை என்பதை நினைத்து கவலை அடைகிறார்கள். எனக்கு நன்றாக தெரியும். எனக்கு துன்பமடைந்தார்கள். தொடர்பாடல் மூலமாக நேரடியாகவும் தொடர்பாடல் மூலம் சொன்னார்கள். ஆகவே அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பை பயன்படுத்துங்கள். அது மூலமாக இப்பொழுது கொழும்பிலே எங்கள் கட்சியை பலப்படுத்துங்கள். கேட்டுக்கொள்ள விரும்புகிற அளவு தான், வேணுமல்ல. ஆகவே இன்னும் மீண்டும் ஒருவர் கொழும்பு நான் போட்டியிடப் போவதில்லை ஒருபோதுமே. ஆகவே நான் போட்டியிடப் போவதில்லை. ஆகவே இனிமேல் நான் எனக்கு வாக்களி வாய்ப்பு கிடைக்கப் போவதில்லை. ஆகவே இந்த முறையாவது என் கட்சியை பலப்படுத்தி என் கரங்களை பலப்படுத்த கேட்க விரும்புகிறேன். இதன் பின்னர் நீங்கள் பார்லமெண்டத்துக்கு போகும் எண்ணமில்லை உங்களுக்கு? கொழும்பில் போட்டியிட போவதில்லை. கொழும்பில் போட்டியிட போவதில்லை. நன்றி. நாங்கள் மற்றொரு நேர்காணல் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.